இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 15 சென்டென்ஸு ஃப்ரெண்டு பற்றி. இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பற்றி சொல்லணும். இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டு பற்றி ஒரு 15 சென்டென்ஸ் நான் சொல்கிறேன் இதில். ஃபஸ்ட்டு வந்து மேரா ஏக் தோஸ்த் ஹே. மேரானா என்னோடைய. ஓகே, மேரா ஏக் தோஸ்த் ஹே ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. மேரான்னா என்னுடைய. ஏக் தோஸ்த் ஹே, ஏக் தோஸ்தானா ஒரு ஃப்ரெண்டு. ஓகே, எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். எனக்குன்னு மேரா. ஒரு நண்பன்னா ஏக் தோஸ்த். நண்பன்னா தோஸ்தன்னு சொல்லணும். ஓகே, இதே ஆணாக இருந்தான்னா தோஸ்தன்னு சொல்லணும். பெண்ணாக இருந்தானா சஹேலின்னு சொல்லணும். பெண்ணாக இருந்தால் சஹேலி. ஓகே, ஸோ இது வந்து ஆண் ஃப்ரெண்ட்னால மேரா ஏக் தோஸ்த் ஹே, எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். ஐ ஹாவ் எ ஃப்ரெண்ட். ஓகே, அவனோட பேர், இப்போ அவனோட பேர் ராகுல். அவரின் பேருன்னு சொல்லணும். அவன் வந்து உஸ்கான்னு சொல்லணும். உஸ்கான்னு அவரின். ஓகே, உஸ்கா நாம் நாமன்னா பேர், அவனுடைய பேர் ராகுல். तो उसका नाम राहुल है. ஓகே, இப்போ இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு பேர் போடணுன்னா உங்கள் ஃப்ரெண்டு பேர் இப்போ இங்கே வந்து ராகுல்னு இருக்குது. ஓகே, நீ ராகுலுக்கு பதிலாக உங்கள் ஃப்ரெண்டு பேர் போடணும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்ன இருக்கோ அந்த ஃப்ரெண்டுக்கு போடுங்க. உஸ்கா நாம்னு போட்டு இந்த ராகுலுக்கு பதிலாக உங்கள் ஃப்ரெண்டோட பேர் சொல்லுங்கள். ஹைன்னு சொல்லணும். உஸ்கா நாம் ராகுல் ஹே, உஸ்கா நாம் ராஜு ஹே, உஸ்கா நாம் கமல் ஹே. நீங்கள் என்ன உங்கள் ஃப்ரெண்டு பேரோ அது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அவனின் பேர் ராகுல். ஓகே, இது வந்து 6வது வீடியோ, 6th வீடியோ. ஓகே, ஸோ ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க, செட்டுவான்னு சொல்லுவாங்க. சே அண்ணா 6, செட்டுவா அண்ணா 6வது வீடியோ. 5 வீடியோ போட்டிருக்கேன். இது 6வது வீடியோ பாருங்கள். ஓகே, 3வது, இப்போ வந்து ஆணாக இருந்தானா தோஸ்தன்னு சொல்லணும். ஓகே, இதே வந்து பெண்ணாக இருந்தானா சஹேலின்னு சொல்லுவாங்க. சாஹேலி. ஓகே, மேரி ஏக் சஹேலி ஹேனா எனக்கு ஒரு, ஐ ஹாவ் எ கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ தோழின்னு சொல்லணும். நம்ம தமிழில் வந்து தோழி. ஸோ எனக்கு ஒரு தோழி இருக்கிறாள். ஸோ தோஸ்தன்னா ஆண், சஹேலின்னா பெண். கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தானா சஹேலின்னு சொல்லணும். பாய் ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா தோஸ்தன்னு சொல்லணும். ஸோ மேரி ஏக் சஹேலி ஹே, மேரி ஏக் சஹேலி ஹே. இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் கூட படிக்கிறான். இல்லாட்டா இப்போ பாருங்கள், வஹ மேரே சாத் படுத்தா ஹே. மேரே சாத், அவன்னா வஹன்னு சொல்லணும். இப்போ பெண்ணாக இருந்தாலும் வஹன்னு சொல்லணும், ஆணாக இருந்தாலும் வஹன்னு சொல்லணும். ஆனால் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ஆணாக இருந்தானா ஹீ அணி வரும், பெண்ணாக இருந்தால் ஷீ அணி வரும். ஓகே, இப்போது வஹன்னா அவன் என்னுடன் படிக்கிறான். என்னுடன் அண்ணா மேரே சாத்னா என்னுடன். படிக்கிறான் படுத்தாக, படிக்கிறது வந்து படனான்னு சொல்லுவாங்க. ஸோ வஹ மேரே சாத் படுத்தாக, ஹீ ஸ்டடீஸ் வித் மீ. அடுத்தது, வஹ மேரி கிளாஸ் மே ஹே. அவன் வந்து அவனோட கிளாஸ், ஹீ இஸ் இன் மை கிளாஸ். ஓகே, வஹ அவன், மேரி கிளாஸ்ன்னா என் வகுப்பில். என் வகுப்புன்னா மேரி கிளாஸ்ன்னு சொல்லணும். வகுப்பில் இல்லைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இல்லைன்னா மேன்னு சொல்லணும் ஹிந்திமே. வஹ மேரி கிளாஸ் மே ஹே, அவன் வந்து என்னோட கிளாஸில் இருக்கிறான். ஓகே, அவன் என் வகுப்பில் இருக்கிறான். வஹ மேரி கிளாஸ் மே ஹே. ஓகே, அடுத்தது, இது வந்து நான் வந்து ஒரு புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் எழுதின புக்கு இது. இப்போ இதுக்கு வந்து புக்கு இருக்குது. புக்கு, ஆப்பு, வீடியோஸு, எக்ஸாமினேஷன், ப்ராக்டிஸ். இப்போ நான் எத்தனை சென்டென்ஸ் இருக்கும் இந்த புக்கில், எத்தனை டோட்டல் 55 லெசன் இருக்குது. 55 லெசனுக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஒவ்வொரு லெசனுக்கு தனித்தனி எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே, உங்களுக்கு ஒரு ஆப்பு, புக்கு, சாஃப்ட்வேர் எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் 990 தான் இது. இந்த 990 வந்து நீங்கள் லெவல் 1 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். லெவல் 1 ஃபுல்லாகவே டோட்டல் 4 லெவல் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு லெவல்லையே உங்களுக்கு மேக்ஸிமம் பேச வந்துடும். ஸோ ஜஸ்ட் 990 மட்டும்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸு, எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ அப்படி உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட
பேர், மொபைல் நம்பர், பிளேஸ், நீங்கள் எந்த ஊர் அது மட்டும் போடுங்க. நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது எப்படி பண்ணணுன்றது அடுத்த வீடியோவில் நான் போட்டுவிட்றேன். ஓகே, இப்போது என்னோடய ஃப்ரெண்டு அண்ணா மேரா தோஸ்த். ஓகே, என் நண்பன், என் நண்பன் சொல்லணும். என் நண்பன்னா மேரா தோஸ்த், இங்கிலீஷில் வந்து மை ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். மேரா தோஸ்த் ஆனால் என் நண்பன். बहुत अच्छा है, बहुत अच्छा ना இஸ் வெரி குட், மிகவும் நல்லவன். மேரா தோஸ்த் बहुत अच्छा है. இப்போ இந்த 6வது சென்டென்ஸு, இப்போ உங்களோட வந்து ஃப்ரெண்டு தோழி வந்து ரொம்ப நல்லவா, என் நண்பனுக்கு பதிலாக என் தோழி மிகவும் மிகவும் நல்லவள், நல்லவள்ன்னு சொல்லணும். ஷீ இஸ் எ குட் கேர்ள்னு சொல்லணும். மை ஃப்ரெண்ட் இஸ் வெரி குட் இருக்கு இல்லையா, இதை வந்து பெண் பாலாக பண்ணணும். இது எப்படி பண்ணணும்? இப்போது மேரா தோஸ்தனுக்கு பதிலாக மேரி சஹேலின்னு வரணும் இங்கே. ஓகே, நீங்கள் இதை வந்து பெண் பாலாக மாற்றணும். ஓகே, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு பற்றி பேசணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா மேரா தோஸ்துக்கு பதிலாக மேரின்னு வரணும் இங்கே. மேரி சஹேலி, தோஸ்துக்கு பதிலாக என்ன வரணும்? சஹேலி. மேராக்கு பதிலாக மேரி, மேரி சஹேலின்னு வரணும். बहुत अच्छा हैன்னு சொல்லணும் இல்லையா, बहुत अच्छी हैன்னு சொல்லணும். இங்கே அச்சாக்கு பதிலாக அச்சின்னு சொல்லணும். எப்பயுமே பெண் பால் வரும்போது மட்டும் போட்டால் போதும், அது பெண் பால் ஆயிரும். ஓகே, பெண் பாலாக இருந்தால் மேரி சஹேலி बहुत अच्छी हैன்னு சொல்லணும். இது ஆண் பாலாக இருக்குது. மை ஃப்ரெண்ட் இஸ் வெரி குட் அண்ணா மேரா தோஸ்த் என்னோடய ஃப்ரெண்ட் बहुत अच्छा है, ரொம்ப நல்லவன். ஓகே, ஹீ ஹெல்ப்ஸ் மீ, அவன் எனக்கு உதவுகிறான். ஸோ அவன் அண்ணா வஹ, மேரி அண்ணா என்னோட, எனக்கு. ஓகே, மதத் கர்த்தா ஹே, மதத்ன்றது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, உதவுறது வந்து மதத்ன்னு சொல்லுவாங்க. உதவுகிறான் அண்ணா மதத் கர்த்தா ஹே, உதவுகிறான் அண்ணா மதத் கர்த்தா ஹே. वह मेरी மதத் கர்த்தா ஹே. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸாக சொல்கிறேன். இப்போ இதிலே வந்து இந்த ஆப் நான் சொன்னேன் சாஃப்ட்வேரில், இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வஹா மேரி மதத் கர்த்தாஹேன்னு சொல்லும், அந்த சாஃப்ட்வேர் சொல்லும். நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் அமுக்குனா அத்தனை வாட்டி வஹா மேரி மதத் கர்த்தாஹேன்னு. ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிகார்டிங் ஆகும். அது ரிகார்டிங்னா இப்போ நீங்கள் பேசணும், வஹ மேரி மதத் கர்த்தான்னு நீங்கள் பேசணும். நீங்கள் பேசுனது கரெக்டாக இல்லையான்னு சொல்லும், அதுக்கு வந்து மார்க் போடும். ஓகே, அப்படி ஒவ்வொரு லெசனுக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2 பட்டன் இருக்கும். அது எப்படின்னா இந்த பக்கம் 2 பட்டன் இருக்கும். இந்த பட்டன் எப்படின்னா இதில் வந்து நீங்கள் தமிழில் எந்த சென்டென்ஸ் நீங்கள் பேசுனீங்கன்னாலுமே அது வந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும். இங்கே ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் ஹிந்தியில் என்ன வேர்டு நீங்கள் சொல்கிறீங்களோ, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹிந்தியில் சொல்லணுன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணி ஹிந்தியில் சொன்னீங்கன்னா அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். அவ்வளோ ஒரு அருமையான ஆப்போட சேர்த்து வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே, வஹ மேரி மதத் கர்த்தா ஹை, வஹன்னா அவன், மேரி என்னுடைய, எனக்கு மதத் கர்த்தா ஹை அண்ணா ஹெல்ப் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு வி ப்ளே டுகெதர், நாங்கள் சேர்ந்து விளையாடுகிறோம். நாங்கள் அண்ணா வின்னு சொல்லணும், ஹம். நாங்கள் அண்ணா வி. சேர்ந்துன்னு சொல்லணும், சேர்ந்து. டுகெதர்ன்னு சொன்னால் சாத்து, சாத்து. ஆக்சுவலி சாத்தன்னா 7, ஹிந்தியில் சாத்தன்னா 7. அதே மாதிரி இன்னொன்று சாத்தன்னா சேர்ந்து, டுகெதர் சேர்ந்து. கேல்தே ஹே விளையாடுகிறோம், கேல்தே ஹே, கேல்னா விளையாடுறது. ஓகே, हम साथ खेलते हैं, நாங்கள் சேர்ந்து விளையாடுகிறோம். हम साथ खेलते हैं, நாங்கள் சேர்ந்து விளையாடுகிறோம். அடுத்தது நாங்கள், எங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். வி லைக் கிரிக்கெட். ஹமே, ஹமேன்னா எங்களுக்கு, எங்களுக்குன்னு ஹமே. क्रिकेट पसंद है, பிடிக்கும் அண்ணா வந்து பசந்த். ஓகே, கிரிக்கெட் பசந்த் ஹேன்னா கிரிக்கெட் பிடிக்கும். ஹமே கிரிக்கெட் பசந்த் ஹே. நீங்கள் வந்து இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹமே கிரிக்கெட் பசந்த் ஹே இப்படி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும்.
ஓகே. இந்த லெவல், இந்த ஃபஸ்ட்டு லெவலில் வந்து உங்களுக்கு 55 லெசன் வரும். 55 லெசனில் உங்களுக்கு 90% ஹிந்தி வந்து வந்துடும். எதுக்குன்னா ஃபுல்லாகவே வந்து ஓரல் தான். இது எல்லாமே ஓரலும் இருக்குது, ரிட்டனும் இருக்குது. உங்களுக்கு இந்த ரிட்டன் வந்து கம்மியாக இருக்கும், ஓரல் ஜாஸ்தி இருக்கும் ஃபஸ்ட்டு லெவல். ஓகே. ரெண்டாவது லெவலில் வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் 4 லெவலு. ஜஸ்ட்டு ஒரு லெவலோட காஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு 990 மட்டும்தான். நீங்கள் பழகிறதுக்கு இருக்கட்டும், எல்லாரும் பழகலாம், எக்ஸாம் எழுதலாம், இல்லை சர்டிஃபிகேட் வரும், எல்லாமே சூப்பராக இருக்கும் இது. ஓகே. அடுத்தது ஹம் ரோஜ் ஸ்கூல் ஜாத்தே ஹேன். ஹம் ரோஜ் ஸ்கூல் ஜாத்தே ஹேன். ஹம்னா நாங்கள். ஓகே. ரோஜ்னா டெய்லி, தினமும். ஸ்கூல் ஜாத்தே ஹேன்னா பள்ளிக்கு செல்கிறோம். ஓகே. நாங்கள் தினமும் பள்ளிக்கு செல்கிறோம். ஓகே. ஹம் ரோஜ் ஸ்கூல் ஜாத்தே ஹேன். ஹம் ரோஜ் ஸ்கூல் ஜாத்தே ஹேன். நாங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறோம், செல்கிறோம். மேரி சஹேலி. மேரி சஹேலின்னா என் தோழி. கானா காத்தி ஹே. கானா காத்தி ஹே. கானான்னா பாட்டு. ஓகே. என் தோழி பாடல் பாடுகிறாள். ஓகே. மேரி சஹேலி மை ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டு. கானான்னா பாட்டு, காத்தி ஹே என்ன பாடுகிறாள். பாட்டு பாடுகிறான்னா கானா காத்தி ஹே. மேரி சஹேலி கானா காத்தி ஹே. மேரா தோஸ்த் மை ஃப்ரெண்ட், என் நண்பன். என் நண்பன்னா மேரா தோஸ்த்ன்னு சொல்லணும். சித்திர பனாத்தா ஹே. சித்திரன்னா பிக்சர், படம். ஓகே. ஓவியம், ஓவியம் வரைகிறான். சித்திரன்னா ஓவியம், பனாத்தா ஹேன்னா பண்ணணும், வரையணும். வரைகிறதுக்கு, பண்ணுறதுக்கு, செய்கிறதுக்கு, அதுக்கு வந்து பனானான்னு சொல்லணும். ஸோ பனாத்தா ஹே. மேரா தோஸ்த் சித்திர பனாத்தா ஹே. மேரா தோஸ்த் சித்திர பனாத்தா ஹே. என் நண்பன் ஓவியம் வரைகிறான். வஹ ஈமான்தார் ஹே. ஹீ இஸ் ஹானஸ்ட். ஆனால் நேர்மையானவன். நேர்மையானவன் ஈமான்தார்ன்னு சொல்லணும். ஓகே. நேர்மையானவன், ஈமான்தார். ஈமான்தார், ஈமான்தார், ஈமான்தார். ஈமான்தாரான நேர்மையானவன். வஹ ஈமான்தார் ஹே. ஹீ இஸ் ஹானஸ்ட். வஹ ஈமான்தார் ஹே. அவன் நேர்மையானவன். वह मेहनती है. वह मेहनती अन्ना उलैपाली. वह मेहनती अन्ना उलैपाली, कठिन उलैपाली. उलैपालियन சொல்லலாம், कठिन उलैपालियन சொல்லலாம். ओके. वह मेहनती है. இங்க பாருங்க, मेहनती. वह मेहनती है. ஓகே. அடுத்தது இப்போ இன்றைக்கி வந்து இன்னும் 2 லெட்டர் சொல்லிக் கொடுக்கேன் ரைட்டிங் எழுதுறதுக்காக. ஓகே. मुझे अपने दोस्त से प्यार है. मुझे याना எனக்கு, अपने दोस्त से याना என் நண்பன் மீது, अपने दोस्त से याना என் நண்பன் மீது பாசம் இருக்கிறது. பாசம் இருக்கிறதுனா பியார் ஹே. ஓகே. பியார் ஹேன்னா பாசம் இருக்கிறது சொல்லலாம், இல்லாட்டா காதலுக்கும் பியாருன்னு சொல்லுவாங்க. காதல் அண்ணாவுமே பியாருன்னு சொல்லுவாங்க, பாசம் அண்ணாவுமே பியாருன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஐ லவ் மை ஃப்ரெண்ட். ஓகே. முझे எனக்கு, அப்னே தோஸ்த் சே என் ஃப்ரெண்டு மீது பாசம் இருக்குது, பியார் ஹே. ஓகே. இப்போ இன்றைக்கி ஒரு 2 லெட்டர் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எஸ் எழுதுங்க. எஸ் எழுதிட்டிங்களா? எஸ் எழுதினதுக்கப்புறம் இது எஸ்ஸுக்கு கீழே இப்படி போடுங்க. மேலே கோடு போட்டு இது இப்படியே ஒரு கோடு போடுங்க. இதுக்கு பேர் வந்து இ. இதுக்கு பேர் வந்து இ. இப்போ ஆனா ஈன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது இ. ஓகே. அப்போது இது இ. இன்னொன்று ஈன்னு சொல்லணும். அது எப்படி எழுதணும்னா இப்படி ஜஸ்ட்டு கோடு போட்டு எஸ் போடணும். எஸ் போட்டு கீழே வந்து இப்படி வால் மாதிரி போட்டு மேலே போட்டுட்டு இப்படி போட்டால் ஈ ஆயிரும். இது என்னது? ஈ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈ எப்படி எழுதணும்னா
மேலே ஒரு கோடு போட்டு சின்னதாக ஒரு லைன் போடணும். சின்னதாக லைன் போட்டு எஸ் போடணும். எஸ் போட்டு இப்படி போட்டோன்னா இ. இது இ. அடுத்தது வந்து சேம் இதே மாதிரி போட்டு இ எழுதி மேலே கொஞ்சம் இது போட்டால் ஈ ஆகும். ஓகே, இன்றைக்கி 2 லெட்டர். ஸோ டெய்லி வந்து உங்களுக்கு 2 லெட்டர் சொல்லிக் கொடுக்குறேன். டோட்டல் வந்து 50 லெட்டர்ஸ் இருக்குது. 50 அக்ஷர் ஹே. 50 அக்ஷர்னா 50 லெட்டர்ஸ் இருக்குது. டெய்லி 2 லெட்டர், 3 லெட்டர், 1 லெட்டர் அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இ எப்படி எழுதணும், இ எப்படி எழுதணும் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.